ஐபிஎல்ல பத்தி பார்த்தீங்கன்னா வந்து, நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அப்டேட்ஸ் வந்து நம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நெறையாவே வந்து நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸிஸ்க்கு முக்கியமான முடிவுகள எடுக்க வேண்டிய நேரத்தில நெறையவே ஃபேக் நியூஸும் வருது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்டார் பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய டீம்ஸ் வந்து அப்ரோச் பண்றாங்க. குறிப்பா சொல்லப்போனா வந்து, சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், எக்ஸ்சேஞ்சுங்கிற மாரி அதே மாரி மட்டும் இல்லாம, ரோஹித் சர்மா பஞ்சாப் கிங்ஸ்க்கு சிகர் தவன் இல்லாத காரணத்தினால பஞ்சாப் கிங்ஸ்க்கு போற மாரி இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நெறையாவே ரூமர்ஸான நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஐபிஎல் கார்னர்ஸ்ல வந்து நம்பவே அரவுண்டா இருக்கு. இப்படி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓனரான சஞ்சீவ் கோயன்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன் வந்து கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தாவில் இருக்கிற அவரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல்லை பற்றி முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வீட்டில் செஞ்சுருக்கிறாங்க. போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். போன ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2024 ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சீவ் கோயன்காவுக்கும் கேஎல் ராகுலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே நடந்துச்சுன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் மேட்ச் வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில மேட்ச் அவர் கேப்டன்சியே பண்ணல. இப்படி இருக்கையில வந்து கேஎல் ராகுல் சம்மந்தப்பட்டமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் செஷன் பற்றி பேசிக்கிறதா சொல்லப்படுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேயே வந்து இருக்கிறதுக்கு வந்து நம்பவே ஒரு ஈகரா இருக்கிற மாரியும், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தாவை சேர்ந்த பிசினஸ் மேனான சஞ்சய் கோர்கா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இருந்தாலும் ஒரு கேப்டன்சி இல்லாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் கேஎல் ராகுல் இருந்தாலும் அவர் கேப்டன்சி பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி அவர் கேப்டன்சி பண்ணலைன்னா வந்து நிக்கோலஸ் பூரானோ அவங்கள கேப்டன்சி பண்ணுவாங்க. ஆனா வந்து கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேப்டன்சி ஆப்ஷன் கேட்டுக்கிறார் மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஎல் ரிட்டர்ன் செஷன் பற்றி பேச்ச ஆரம்பிச்சப்பவே கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன்சி பண்ண போகிறதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் இல்லாதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு லோக்கல் பாயும் கூட, ஒரு கர்நாடகா பாயும் கூட. இது எந்த அளவுக்கு ரூமர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2, 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சய் கோர்கா வந்து ஒரு பிரஸ் மீட்ட வந்து எடுக்க போறாரு. முக்கியமான ஐபிஎல்ல பத்தி முக்கியமான முடிவுகள வந்து சொல்ல போறாரு இருக்குது. அதில வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. கேஎல் ராகுல் வந்து உங்களுக்கு ஆர்சிபில இருக்கணுமா, இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இருக்கணுமா, அப்படி இல்ல வேற எந்த ஃப்ரான்ச்சைஸ்ல இருக்கணும் கீழ கமெண்ட்ல பதிவிடுங்க.